வணக்கங்க. வாய்க்கு நாக்குக்கு ருசியாக ஒரு சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க. இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம். ஊர்லேருந்து கொண்டு வந்த காய்கறிகள் தாங்க. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முருங்கைக்காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க காய்கறியில் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. வாங்க குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்திருக்கேன். ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச பின்னாடி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பின்னாடி சின்ன வெங்காயம் 10-15, ஒரு கட்டை பூண்டு நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு கிராமத்தில் சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சுருவாங்க. ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்த வேண்டிய பொருட்களும் ரொம்ப கம்மி தாங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் காஞ்ச கருவேப்பிலை தான் நம்ம வீட்டில் இருக்கிறனால அதை சேர்த்திக்கிறேன். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு எப்போவுமே அந்த பூண்டும் வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடயே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சின்ன சின்னதாக. தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது கூட ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு இருந்து சேர்த்தினாலும் சூப்பராக தாங்க இருக்குது டேஸ்ட்டு. மாங்காயும் ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சட்டி பத்தாதனால நம்ம வேறு சட்டிக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேங்க. 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். அது கூடயே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு புளி தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கொதிச்சு வரும்போது வலியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது வேகிறது கஷ்டங்க. இப்போ பெரிய பாத்திரத்துக்கு சேர்த்திக்கலாம். மண்பானைக்கு பாருங்கள் சூப்பராக தலை எப்படி கொதிச்சு வருதுன்னு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. கிராமத்து சைடெல்லாம் அவசரமாக வேலைக்கு போகும்போதெல்லாம் பொறுமையாக செஞ்சிட்ருக்க முடியாதுங்க. இந்த மாதிரி அவசர சமையல் தான் அடிக்கடி செய்வாங்க. டேஸ்ட்டு இது சூப்பராக இருக்குங்க. யாருமே வேணான்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.